சீமான் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு திட்டமிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோட்டலில் அறையெடுத்து பெட்ரோல் குண்டு தயாரித்தவர்கள் சிக்கியது எப்படி? தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டது உண்மையா? பெரியார் குறித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார். பெண்கள் மற்றும் தமிழ் மொழிக்கு எதிராக பெரியார் கூறியதாக சொல்லி சீமான் பேசியது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. சீமானுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மற்றும் பெரியார் ஆதரவு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டன. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டை முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டமும் நடத்தினர். இதனையடுத்து சீமான் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச சிலர் திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்துள்ளனர். சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக ராயப்பேட்டையில் ஒரு ஹோட்டலில் தங்கி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சிலர் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஹோட்டல் அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் பெட்ரோல் குண்டுகள் தயாரிப்பதற்கான பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். உளவுத்துறை தகவலின் பேரில் ராயப்பேட்டை போலீசார் நடத்திய சோதனையில் இந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சதித்திட்டத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் 12 வாரத்திற்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.